ட்ராமா மூவி உண்மையை சொல்லணும்னா நம்ம ரொம்ப ஓஹோ ஆகா சூப்பர் மாசு கிளாஸு என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல முடியாது. அப்படிலாம் சொல்லணும்னு நினச்சாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் சுத்த வேஸ்ட்டு, உட்கார முடியல, நான் 10 நிமிஷத்தில் எழுந்துச்சி வெளியே வந்துட்டேன் அப்படியும் சொல்ல முடியாது. ஒரு ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்லலாம், ஒரு டைம் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா கதைக்காக பார்க்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைங்கிற மாதிரி இருந்தது. ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருப்போம். பட் இந்த இதில் படத்தில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்கேமாக காமிச்சது. என்ன இதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தை வேணும்னு ஹாஸ்பிட்டல் போகணுன்னாலே கொஞ்சம் பயம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக காமிக்காமல் கொஞ்சம் லைட்டாக காமிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இதில் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது அராத்தா பூர்ணிமா. ஆக்சுவலி வந்து அராத்தாங்கிறது அவங்களோட ஐடென்டிட்டி நான் நினைக்கிறேன், அதனால அவங்க அதையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ்ன்னே சொல்லலாம். அதை தாண்டி பிரசன்னா அவங்களோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பூர்ணிமாக்கு அவங்கக்கிட்ட வந்து என்னென்னா இது வரைக்கும் அவங்கள ஒரு காமெடி ஜேனராகவே நாங்கள் பார்த்துருக்கோம். ரீல்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமெடியாக அவங்களுக்கு செட் ஆகும். கொஞ்சம் அதாவது சென்னை சிட்டி கேர்ள் கொஞ்சம் காமெடியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே பார்த்தோம். ஃபஸ்ட் டைம் வந்து இவங்களுக்கு இந்த அளவுக்கு ஆக்டிங் வருமாங்கிற ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அடித்து தூக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா படத்தில் எல்லா கேரக்டருமே வந்து ஓரளவு தான் செட் ஆன மாதிரி இருந்தது. முழுக்க முழுக்க ஒரு ரியலாக நம்ம ஆப்போசிட் வீட்டில் இருக்க பொண்ணுக்கு நடக்கிற ஒரு சுச்சுவேஷனாக நம்ம நேரில் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு பூர்ணிமா அவங்கக்கிட்ட கிடைச்சதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு நார்மலாக ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறதா இருக்கட்டும், அவங்களோட வீடை காட்டும் போதும் சரி, நம்ம வீட்டில் எப்படி அழகாக நைட்டியை போட்டு ஹாயாக அங்கேயும் சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி இருப்போமோ அந்த ஒரு ரியாக்ஷனாக இருக்கட்டும், அதெல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதே நேரத்தில் நம்ம ப்ரெக்னன்சியாக இருக்காங்கிறது அவளுக்குள்ள ஒரு டவுட் வரும்போது கூட ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பா. அது ரியலாக மிடில் கிளாஸ் கேர்ள்ஸ் எந்த அளவுக்கு ரியாக்ஷன் கொடுப்பாங்களோ அந்த ரியாக்ஷன் அப்படியே கொடுத்த மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பரான ஒரு ஆக்டிங் சொல்லலாம். இதை உதாரணத்துக்கு வந்து அபாஷன் அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டான ஒரு விஷயமாயிடுச்சு. இதெல்லாம் ட்ரெண்டு கொண்டு வரணுங்கிறதெல்லாம் தாண்டி போய் இப்போ அதுவுமே ஒரு பெரிய ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயம் வந்து கேர்ள்ஸ்க்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆகுங்கிறத வார்த்தையால் கூட சொல்லலை. அது அந்த ஃபீலை வந்து ஒரு பாத்ரூம் சீனில் அந்த பொண்ணு காட்டின ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த வேர்த்து கொட்டுறதா இருக்கட்டும், அந்த கண்ணை மேலே தூக்குறதா இருக்கட்டும், கை பிடிக்கிற அந்த ஒரு சீன்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதை தாண்டி இந்த படத்தோட பெரிய மைனஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எடுத்து ஃபஸ்ட்டு எல்லாரோட இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லி பயங்கர லென்த்தாக கொண்டு போயிட்டாங்க. அதாவது 4 கேரக்டர் வருது, 4 கேரக்டரோட இன்ட்ரடக்ஷனுமே இவ்வளோ லென்த்து தேவையா அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டுச்சு. ரெண்டாவது காமெடிக்குன்னு ஒரு ட்ராக் கொண்டுட்டு வர மாதிரி ஒரு 2 கேரக்டரை கொண்டுட்டு வராங்க. அந்த 2 கேரக்டரும் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா உண்மையிலே அவங்க காமெடி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எந்த இடத்துலையுமே அது ஷூட் ஆகலையோ, ரொம்ப ஓல்டு காமெடியாக இருக்க மாதிரி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. காமெடி ஜேனரை மட்டும் இந்த இடத்துல வந்து தூக்கியிருக்கலாமே, இந்த இடத்துல காமெடியே தேவையில்லையே, இது ஒரு கிரைம் இதுங்கிற மாதிரியே போயிடலாமே, ஒரு ஸ்கேமுங்கிற மாதிரியே போயிருக்கலாமே, எதுக்கு தேவையில்லாமல் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த 4 கேரக்டரும் செகண்ட் ஹாஃபில் வந்து கனெக்ட் கொண்டு போன விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வழக்கம் போல் பழைய படத்தில் வர மாதிரி வில்லன் வந்து ஹீரோவை இது பண்ணுவார். உடனே வந்து ஹீரோ வந்து வில்லனை போட்டு அடின்னு அடித்து துவச்சி முடிச்சிட மாதிரி இந்த படத்தில் அதே பழைய கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி பழைய கிளைமேக்ஸை கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நிறைய இடத்துல அவங்க ட்விஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை ரினியூவல் பண்ணும்போது, அதாவது கிளைமேக்ஸ்லன்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும். கிளைமேக்ஸ் நம்ம ஒரு ட்விஸ்ட்டை ரினியூவல் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆடியன்ஸால் கேட்ச் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்கணும். அதை வந்து ஈஸியாக ஆடியன்ஸ் கேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வச்சது வந்து ரொம்ப பெரிய மைனஸ்ன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி சினிமா கொட்டாரஃபி சூப்பராக இருந்தது. உண்மையிலே சொல்லணும்னா அவ்வளோ ஒரு ஃபீலு, ஒரு பெரிய படத்தோட இது ஒர்க்கு வந்து இதில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் இருந்தது. அதை தாண்டி எடிட்டிங் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு சீன் 2-3 சீன்ஸ்லாம் வந்து இன்டர்கட்டில் வர மாதிரி வரும். அந்த மேட்ச் கொண்டு வந்ததே சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் கதையும் இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணியிருக்கலாம். நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்கு, நிறைய யோசிக்கிற இது, அது எல்லாமே வந்துட்டு இன்னும் பில்ட் பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த நான் சொன்னல எடுத்தோன்னே ஓகோ ஆகும்னு சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் படத்தில் வந்து எந்த விதமான டபுள் மீனிங்கோ, எந்த ஒரு விதமான ஆபாசமாக காட்டுறதோ, ரொம்ப கொச்சையாக இருக்கிற மாதிரி காட்டுறதோ, சில சீன்ஸ் எல்லாம் வரும்போது கூட அவ்வளோ டீட்டெயில் பண்ணவே மாட்டாங்க, லைட்டாக சும்மா காமிச்சிட்டு விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப இந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. அந்த இடத்துல வந்து அவ்வளோ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்ச விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்களோட ஃபேமிலியோட பார்க்கணும், ஒரு ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்லலாம். விவேக் பிரசன்னாவோட ஆக்டிங், அவரோட பேரா வர்ற தமிழரசன், சாந்தி தமிழரசன்
உண்மையா சொல்லணும்னா எனக்குன்னா, இந்த படத்துல நான் அதிகமா கவனிச்சது 2டே பேர் தான். ஒண்ணு விவேக் பிரசன்னா அண்ட் வந்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா. ஆக்சுவலி சாந்தானம் அவங்களுக்கு கூட எனக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆன மாரி தெரியல. பட் இவங்க 2 பேரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா, விவேக் பிரசன்னா அவர் பார்க்கும்போது எப்படின்னா, ஒரு நல்ல ஒரு காமெடி ஆக்டரா நான் நெறைய இடங்கள்ல பார்த்த மாரி இருந்தது. இந்த படத்துல ரொம்ப சீரியஸாவே நடிச்ச மாரி இருக்கும். ஒரு சில இடத்துலலாம் வந்துட்டு, ஆ ஒய்ஃப் இல்லன்னு சொல்லிட்டு காஃபி போடுற சீன்லலாம் கூட பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேச்சுரலா இருக்க மாரி இருக்கும். உண்மையிலேயே வந்து ஒய்ஃப் இல்ல போலுக்கோ எங்கேயோ போயிருக்காங்க. அந்த ஒரு ஃபீல் குடுத்த மாரியே இருந்தது. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, நெறைய சோகமான இடத்துல வந்துட்டு அவர் எந்த இடத்துலயுமே சின்னதா கூட ஒரு ஸ்மைலோ, காமெடியோ ஏன்னா அவர் ஒரு நல்ல ஒரு காமெடி உண்மையிலே நெறைய இடத்துல நான் காமெடிஸ் அவர் பேசுற விதங்கள்லாம் நெறைய காமெடியாலாம் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் தாண்டி இதில சீரியஸாவே நடிச்ச விதமா இருக்கட்டும், ரொம்ப லோலியா ஃபீல் பண்ணும்போது கூட அந்த லோலி நம்மளே ஃபீல் பண்ண வச்சு உண்மையிலேயே பாவம் போலப்பா, பாவம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து என்னால ஒரு குழந்தைய தர முடியாது உனக்கு அப்படின்னு என்னால எப்படி என் ஒய்ஃப் கிட்ட சொல்ல முடியும்? நான் போய் சொல்லணும்னு நினைக்கிற டைம் கூட அவ ஆசை ஆசையா பேசுறா. என்னால முடியல. என்னால எதுக்குமே நான் லாயக்கு இல்ல அப்படின்னு சொல்லும்போது கூட பயங்கர லோலியா உண்மையிலேயே எந்த ஒரு லாயக்கு இல்லாத ஒருத்தவங்க ஒரு பெர்சன் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாவே காமிச்சிருந்தாங்க. அந்த இடத்துல கோவமோ, ஆத்திரமோ அவங்க மேல வரவே இல்ல. இத உன் ஒய்ஃப் கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்லடா அப்படிங்கிற ஒரு கேள்விய கூட நம்மளெல்லாம் கேட்க விடாம, அந்த லோவ நம்மளுக்குள்ளேயே குடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ அவரோட ஆக்டிங் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. அ அது எனக்கு என்னன்னா, இன்னும் கொஞ்சம் ஒரு சில இடத்துல அவருக்கு இன்னும் எக்ஸ்போஷன் குடுத்துருக்கலாமோ நல்லாவே வந்துட்டு. ஏன்னா ரொம்ப இதுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து கம்மியா அவருக்கு குடுத்த மாரி ஒரு ஃபீலா இருந்தது. அந்த ஒரு இதுவுமே எனக்கு ரொம்ப கம்மியா இருந்த மாரி. ஏன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல ஃபைட் சீன்லாம் அவருக்காக குடுத்த மாரி தான் இருந்தது. ஆனா அதெல்லாம் இல்லாம அதுக்கு முன்னாடியே இன்னும் கொஞ்சம் ரினியூவல் பண்ணியிருக்கலாமோ! அப்படிங்கிற மாரி தோணுச்சு. டெக்னிக்கலா நான் அதான் சொல்றேனே, கேமராமேன்லாம் செம்ம உண்மையிலே பெரிய படத்தோட ஒரு ஃபீல் கிடைச்சது. ஏன் அப்படின்னா, ஒரு நைட் சீன் ஒண்ணு வரும். எனக்கு அந்த இடத்துல வந்து என்னன்னா, இந்த இடம் வரைக்கும் இருட்டு. இந்த வெளிச்சம் ஒரு லைட்டு போட்டா எந்த ஒரு ஆங்கிள்ல வெளிச்சம் வருமோ, அந்த ஆங்கிள் மட்டும் கரெக்ட்டா வச்சு குடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல பூர்ணிமா வந்து ஒரு ஜன்னல் வழியா ஒரு விஷயம் பார்ப்பா. அந்த பார்க்கும்போது கரெக்ட்டா வந்துட்டு அந்த ஐ மட்டும் க்ளோஸ்அப்ல காமிச்சு, அந்த வேர்வையா இருக்கட்டும், அந்த கண்ணாடி உடைஞ்ச அந்த துகள் கூட அவ்ளோ மெல்லிசா காமிச்சிருப்பாங்க. அவ்ளோ சூப்பரா இருந்தது. வெளில வரும்போது கூட அந்த லாங் ஷாட்லாம் காட்டும்போது அவ்ளோ சூப்பரா இருக்கும். அதே நேரத்தில உங்களுக்கு அந்த சீன் எனக்கு ஆக்சுவலி ஃபுல்லா சொல்ல முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த லொக்கேஷன காட்டுன விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா, பிரசன்னா அவங்க வீட காட்டும்போது பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் உண்மையிலே அவ்வளோ பெரிய காசு பணக்காரனா இருக்கிறான். பட் அவனுக்குள்ள இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கா அப்படிங்கிறத அந்த வீட்ல ரொம்ப அட்மாஸ்பியரா காமிச்சு, அடுத்த செகண்டே வந்து அவர் வந்து சோகமா இருக்கிற மாரியும் இருக்கும், கோவமா இருக்கிற மாரியும் இருக்கும். என்னமோ சொல்ல வராரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்ப வந்து அவர் ஃபேஸ்ல காட்டுன அந்த ஒரு விஷயம்லாம் சூப்பரா இருந்தது. பார்க்கலாம். இதுவரைக்கும் வந்த படங்கள்ல ரொம்ப நெறைய படங்கள் வந்து உண்மையிலே ஏன்டா உள்ள வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு நெனச்சிருக்கோம். இதுல அந்த அளவுக்கு இல்ல. அதுக்காண்டி ஓஹோ! ஆகணும்லாம் இல்லாம, ஓகே பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். அத தாண்டி மாரிமுத்து அவர சொல்லணும். உண்மையிலே அப்பா கேரக்டர் அவர நான் மறந்துட்டேன்னு நெனைக்கிறேன். அப்பா கேரக்டர்ல அவர் நடிச்சிருந்தாரு. அவரோட ஒரு சில ஒரு 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 விஷயம் ரொம்ப நல்லாருக்கும். ஆக்சுவலி தான் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே மாசமாயிட்டான்னு சொன்னோனே, அவ்ளோ டென்ஷன் ஆவாரு. டென்ஷன் ஆயிட்டு வேகமா கதவ சாத்திட்டு போயிருவாரு. நான் கூட சூசைட் கீசைட் பண்ணிக்க போறாரோ அப்படின்னு நெனச்சிட்டு இருப்பேன். ரிட்டர்ன் வரும்போது ஒரு போதையில வர மாரியே காட்டுவாங்க. அந்த இடத்துல வந்து பட்டன் மொதற்கொண்டுமே நொந்து போய் ஒரு மனுஷன் வேற வழியே இல்லாம குடிச்சிட்டேன். இவ்வளோ நாள் நான் குடிக்கவே கூடாதுன்னு நெனச்சிருந்தேன். ஆனா குடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல்ல பட்டன்லாம் மாத்தி போட்டு இது பண்ண அந்த ரியாக்ஷனா இருக்கட்டும். கடைசியா "உன்ன என்னால கொல்ல முடியாது தாயே" அப்படின்னு சொல்லி அந்த அழும்போது ஒரு உட்காந்து ஒரு ரியாக்ஷன் குடுத்துருப்பாருல்ல. அதெல்லாம் சூப்பரா இருந்தது உண்மையிலே. ஏன்னா வாய்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் எனக்கு அவரோட வாய்ஸ் கேட்ட மாரி ஒரு ஃபீல் இல்ல. ஆக்சுவலி வந்து எனக்கு என்னன்னா, அவர் வந்து நான் நெறைய சீரியல்ஸ்ல பார்த்துருக்கேன்னு நெனைக்கிறேன். எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஆனா, ஒரு 2, 3 இடத்துல வந்துட்டு அவரோட ஆக்டிங் வந்து உண்மையிலே அவர்தானா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சது. ஏன் அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ஸ் போகும்போது கூட ரொம்ப எதார்த்தமா ஃப்ரெண்டு கூட வந்திருக்க மாரி அந்த ஒரு சீன் காமிச்ச விதமா இருக்கட்டும். எனக்கு ஒரு இடத்துல டவுட் வந்தது. ஆக்சுவலி அந்த இடத்துல ரொம்ப இது பண்ணியிருக்காங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அவர வந்து அவ்வளோ பெருசா காமிச்சு, கடைசி நிமிஷத்துல ரொம்ப மொக்கையா வந்து ஈஸியா முடிச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஏன்னா அவருக்கு கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டே இருக்காரு. கிளைமேக்ஸ்ல அந்த இடத்துல அவருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் குடுக்கணும், அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த படத்துல வந்து குடுக்கலையோன்னு தோணுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.